வெல்கம் டு கே கிரியேஷன். இந்த வீடியோவில் செம்பருத்தி பூவோட மருத்துவ குணம் பற்றி பார்க்க போகிறோம். செம்பருத்திலேயே சிவப்பு நிற செம்பருத்தி தான் நிறைய மருத்துவ குணம் உடையதாக காணப்படுது. செம்பருத்தி பூவை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை முடிக்கு வச்சா முடி நல்லா அடர்த்தியாக வளரும், கருமையாக நல்லா இருக்கும், வெள்ளை முடி எதுவும் வராது. இல்லாட்டி செம்பருத்தி பூவை அரைச்சி தலையில் கூட தேய்க்கலாம், அதுவும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும், கருமையாக இருக்கும். இந்த செம்பருத்தி பூவை போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சா நிறைய முடி கொட்டுறவங்களுக்கு கூட கொட்டுறது நல்லா நின்றுடும், முடி நல்லா வலுவடையும். தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே 5 to 6 பூ செம்பருத்தி பூவோட இதழை நல்லா வாயை மூடி சவைச்சு சாப்பிடணும். சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்தோடனே பால், தயிர், மோர் சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க செம்பருத்தி பூ பவுட்ரு பண்ணி வச்சு பாலில் போட்டு குடிக்கலாம். இதை சாப்பிட்றனால உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டா குணமாகும். அல்சர் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டா அல்சர் குணமாகும். இதய நோய் உள்ளவங்க இதை சாப்பிடலாம். கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க இதை சாப்பிட்டா கர்ப்பப்பை பிரச்சனை நீங்கும். உடலில் உள்ள உஷ்ணம் கம்மியாகும், இருமல் வராது. கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்களுக்கு இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குணமாகும். உடல் நல்ல பளபளப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பெயின் பிரச்சனை உள்ளவங்க செம்பருத்தி பூவை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் ஒரு துணி வச்சு கட்டிட்டு படுத்தாங்கன்னா பெயின் பிரச்சனை குறைஞ்சிரும். இதை 3-4 வாட்டி பண்ணால் போதும், பெயின் நல்லாவே குறைஞ்சிரும். செம்பருத்தி பூவில் தங்க சத்து நிறைந்துள்ளதாக சித்தர்கள் கூறுறாங்க. செம்பருத்தி பூ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.